கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் காண்பதில் பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே நேற்றைய தின சங்கீதம் 23 தொடர்ச்சியாக 2 வசனங்களை பார்த்து இந்த நாளிலே நாம் அதை சிந்திப்போம். இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பாக்கியம். இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைத்து நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து நம்முடைய மேஜையிலே கொளுத்த பதார்த்தங்களை வைத்து நம்முடைய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதோடு கூட நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை மற்றற்ற நிலையிலே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான அபிஷேகம் நமக்கு எண்ணெயின் அபிஷேகம் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வெற்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். அதோடு கூட இன்னும் ஒரு அஷூரன்ஸையும் அவர் தருகிறார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வேறு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை ஓவர்டேக் செய்யும். குட்னஸ் அண்ட் mercy shall overtake me என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட நான் ஒரு பெஸ்ட் அஷூரன்ஸ், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவர் நம்மை அழைக்க போது நம்முடைய இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய வீடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வீட்டில் நம்ம என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்போம். இப்படிப்பட்ட அனுபவம் இந்த 23ஆம் சங்கீதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் அனுபவித்தவர்களாக இந்த நாளிலே அகமகிழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க, ஆசீர்வதிங்க. இந்த சங்கீதத்தினுடைய உண்மைகள் தாற்பயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பொருந்தக்கூடியதாக இருக்க கிருபை செய்யுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தொடர்வதாக. ஆமேன்.